தமிழை தான் நேசித்தார், தமிழை தான் வளர்த்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்க போகிற அந்த வீடியோவில் அவருடைய அற்புதமான அந்த திருவுருவ சிற்பம், அதாவது ஒரு தியான நிலையில் இருக்கிற இதுவரையும் யாரும் காணாத ஒரு அற்புதமான அந்த சிற்பத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தான். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு சம்பந்தமான இருக்கிற வீடியோவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டுக்கு அப்பால் உள்ள ஒரு நம்முடைய தமிழ் வரலாற்றை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழருடைய மகனான மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழர் பல சாதனைகளை படைத்திருக்கார். அது சம்பந்தமாக எவ்வளோ நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட நம்முடைய மாமன்னர் ராஜேந்திர சோழர் தமிழ்நாடு பகுதி மட்டும் இல்லாமல் அவர் சென்ற அனைத்து இடங்களையும் தமிழ் பற்ற, தமிழை தான் நேசித்தார். இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கும். அவருடைய அற்புதமான அந்த திருவுருவ சிற்பம், அதாவது ஒரு தியான நிலையில் இருக்கிற இதுவரையும் யாரும் காணாத ஒரு அற்புதமான அந்த சிற்பத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்த கோயில், எங்கே இருக்குது, என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். கர்நாடக மாநிலம் நந்திமலை, அந்த நந்திமலை அடிவாரத்தில் ஒரு 1200 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோயில் உள்ளது. இந்த கோயில் 5 ராஜாக்கள் வம்சம் அவர்கள் காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான கோயில். 1791ஆம் ஆண்டு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இந்த கோயில் மிகவும் பேரழிவுக்கு உள்ளானது. நந்திமலை அடிவாரத்தில் இருக்க அந்த கோயில் பெயர் போக நந்தீஸ்வரர் கோயில். இது இந்திய தொழில் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான கோயில். இங்கே உள்ள சிற்பங்கள் அவ்வளோ அற்புதமான சிற்பங்கள்லாம் இருக்கும். இந்த சிற்பங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன அதோட விவரங்கள்லாம் ஒன்றா காமிக்கிறேன். இந்த போகநந்தீஸ்வரர் கோயில் 9ஆம் நூற்றாண்டில் கங்க மன்னன் பானா ராணி ரத்னவலி எனும் ஒரு மன்னனால் கட்டப்பட்ட கோயில். அப்பொழுது ஒரு நார்மலாக மேல் பகுதியெலாம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு கோயிலாக கட்டப்பட்டிருக்கு. அதன் பிற்காலத்தில் அதன் பிறகு 11ஆம் நூற்றாண்டில் நம்முடைய மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழருடைய காலத்தில் அந்த கோயிலுடைய மேற்கூரை எல்லாம் அமைக்கப்பட்டு ஒரு தூண்கள், நம்மளுடைய சோழர்களுடைய சிற்பக்கலையெல்லாம் அங்கே பார்க்கலாம். சோழர்கால நந்தி, சோழர்கால தூண் சிற்பங்கள், இப்படி சோழர்களுடைய நம்முடைய தமிழ் கல்வெட்டுகள் அப்படிங்கிறத நிறையா பார்க்கலாம். அது சோழர் காலத்தில் தான் அந்த கோயில் இன்னும் அதிகமாக திருப்பணிகள் செய்யப்பட்டு பிரம்மாண்டமான கோயிலாக மாற்றப்பட்டது. சில மன்னர்கள், விஜயநகர பேரரசு, இப்படி அவங்க காலகட்டத்தில் அந்த கோயில் இன்னும் பல பணிகள்லாம் நடைபெற்று ஒரு பிரம்மாண்டமாக்கப்பட்டது. அது குறிப்பாக சோழர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழர் அங்கு அவருடைய அந்த தியானம் செய்யும் சிற்பம், தமிழ் கல்வெட்டுகள், அந்த நந்தி மண்டபம் அருகே கருவறைக்கு செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளது. சுத்தமான தமிழ் எழுத்துக்கள். நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறத விட இது சுத்தமாக கிளீனாக தெரிகிற அளவுக்கு தமிழ் கல்வெட்டாக இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு கோயில் தான். இந்த கோயிலுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக போய் பார்க்கணும். ஆனால் கர்நாடகாவில் இருக்குது, பெங்களூர் அருகே ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயில் 3 கருவறைகளை கொண்டது. 3 கருவறை, அதாவது அருணாச்சலேஸ்வரர், போகநந்தீஸ்வரர், உமா மகேஸ்வரர் அப்படின்னு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்குது இந்த கோயில். இதில் போகநந்தீஸ்வரர்ங்கிறது சிவனின் இளமை காலங்களை சித்தரிக்கும் வண்ணம் உள்ளது. உமா மகேஸ்வரர் இருக்கிற அந்த பகுதி சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் திருமணம் நடக்கும் போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இன்னொன்று மாமன்னர் ராஜேந்திர சோழர், அதாவது போகநந்தீஸ்வரர் செல்லும் வழியில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அங்குதான் தமிழ் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளது. அங்கு நந்தி, நம்மளுடைய சோழர்கால நந்தி அங்கே வைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகே தான் ஒரு கோயில், அந்த சுவற்றில் உட்பகுதியில் முதலாம் ராஜேந்திர சோழருடைய தியான நிலையில் உள்ள சிற்பம் உள்ளது. அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பாருங்கள். எதுக்குன்னா இந்த வீடியோ முதலாம் ராஜேந்திர சோழர் கடல் கடந்து போயிருக்காரு, அங்கே போயிருக்காரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இது ஒரு முக்கியமானது. நம்ம திருவாரூர் கோயிலில் அவருடைய திருவுருவ சிலை இருக்குது. 2-3 இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு பிற பகுதியில் இருக்கிற ஒரு கோலார், அந்த போர் புரியும் ஒரு காட்சி சிற்பத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் இது கோயிலில் இருக்கிற சிற்பம். இந்த சிற்பத்தை ஒரு இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலில் முதன்முறையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பாருங்கள்.
இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, இதுக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்டுகளுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க, இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.